திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இதில் நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இரவோடு இரவாக காசாவுக்கு போகும் மின்சாரத்தை நிறுத்திய இஸ்ரேல். நெதன்யாகு போட்ட உத்தரவு. பின்னணி என்ன? இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள இஸ்ரேல் இப்போது காசா பகுதிக்கு செல்லும் மின்சாரத்தை மொத்தமாக முடக்கியுள்ளது. இதனால் காசா பகுதியில் உள்ள கடல் நீர் குடிநீராக்கும் ஆலையில் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் சூழல் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே வெடித்த மோதல் கடந்த சில ஆண்டுகளாகவே மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்தது. ட்ரம்ப் அதிபரான சமயத்தில்தான் இருதரப்பும் தற்காலிக போர் நிறுத்தம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். ஆனால் இந்த பகுதியில் மெல்ல அமைதி திரும்ப வந்தது. இதற்கிடையே இப்பொழுது மீண்டும் இஸ்ரேல் தீவிர நடவடிக்கையை தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் காசா மீதான அடுத்த கட்ட நடவடிக்கையாக காசா பகுதிக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஹமாஸ் உடனான மோதல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் எலி கோஹின் உத்தரவின் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் வசம் இன்னுமே பல பணிய கைதிகள் உள்ளனர். அவர்கள் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகவே ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இப்பொழுது மின்சார சப்ளை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் எலி கோஹன் கூறுகையில், எங்களால் முடிந்த நடவடிக்கை நிச்சயம் நாங்கள் எடுப்போம். இதன் மூலம் பணைய கைதிகளை எங்களால் சீக்கிரம் மீட்க முடியும். இன்னொரு தாக்குதலை நடத்த ஹமாஸ் காசாவில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுப்போம் என்றனர். இதற்கான காசா மின் நிலையங்களுக்கு மின்சாரம் அனுப்புவதை நிறுத்துமாறு இஸ்ரேல் மின்சார கழகத்திற்கு அறிவுறுத்தும் கடிதத்தை அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதனால் காசா பகுதியில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிகிறது. கடலுக்கு அருகே அமைந்துள்ள காசாவில் குடிநீருக்கு சிக்கல் நிலவுகிறது. அவர்கள் கடல் நீர் இருந்து குடிநீராக்கும் ஆலைகள் மூலமாகவே நீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இந்த ஆலைக்கு மின்சார சப்ளை நிறுத்தப்படுவதால் தண்ணீர் உற்பத்தியும் பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது. காசா என்பது சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிக்கும் பகுதியாக உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆண்டு கணக்கில் மோதல் நிலவும் சூழலில் இதனால் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே காசா பகுதியின் மின்சார விநியோகம் குறைக்கவே இருக்கிறது. அங்குள்ள மக்கள் ஜெனரேட்டர்கள் மற்றும் சோலார் தான் நம்பி வருகின்றனர். இந்த சூழலில்தான் இஸ்ரேல் இப்பொழுது மின்சாரத்தை மொத்தமாக நிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் இறுதியாக இருந்த நிலையில் திடீரென மோதல் ஏற்பட என்ன காரணம் என்று பலருக்கும் கேள்வி எழும். ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பின்பற்றாததே இதற்கு காரணம் என்பது இஸ்ரேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.